Hello friends, welcome to Foods of India. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முட்டை மசாலா. இது ஒரு நல்ல ஸ்பைசியான எக் டிஷ். எப்படி செய்யறதுங்கறதை இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு panல 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் சோம்பு அதில் போடுவோம். சோம்பு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம். நான் இது வந்து 2 முட்டைக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். நம்ம முட்டை நிறைய போட்டால் வெங்காயம் கூட்டிக்கணும். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பை போட்டு நல்லா வதக்குவோம். இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறின உடனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்குனது இதையும் போட்டிருக்கேன். இதை போட்டு இப்போ நல்லா வதக்கி அந்த வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுப்போம். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதோட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துப்போம். இப்போ இதை நல்லா வதக்குவோம். நல்ல மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 முட்டையை அதில் உடச்சி ஊற்றணும். இந்த டைம் வந்து நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும். இப்போ நல்லா அந்த முட்டையும் மசாலாவையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுவோம். நம்ம இந்த மாதிரி மசாலா போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா முட்டை பிடிக்காதவங்க கூட அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து சாதத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல சைட் டிஷ்ஷு. நம்ம தோசை கூட ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடற ஒரு சைட் டிஷ்ஷு. நம்ம வழக்கமாக ஆம்லெட்டு, ஆஃப் ஆயில், பொரியல் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுக்கு போல் இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மசாலாவும் முட்டையும் ஒன்றா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைம் நம்ம வந்து பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தலையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நல்ல சுவையான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.